அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி. இதோ உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் நீர் இன்றைக்கு தேவையான மன்னாவை கொடுத்து எங்களுடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மனுஷருடைய சத்தத்தை அவர்கள் கேட்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் நீரே எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென், ஆமென், ஆமென். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். அதற்கு முன்பாக ஒரு பாடலோடு கூட இந்த அதிகாரத்தை நாம் தொடங்க இருக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையான கடல் அலை போல பிரச்சனைகள் வாழ்ந்தாலும் என்னை அமிழ்ந்து போகும்படிக்கு என்னை அமிழ்த்தினாலும் என் தேவன் நீர் என்னோடு கூட இருப்பதினால் நான் எழும்புவேனப்பா. நான் உயர்ந்திடுவேன், உம்மோடு கூட உயர்ந்திடுவேன். என்னோடு கூட நீங்கள் இருங்கப்பா. ஒரு ஒரு நிமிஷமும், ஒவ்வொரு மணி நேரம், ஒரு ஒரு நாளும் என் கூட நீங்கள் இருங்க தகப்பனே. செட்டைகளா மாரைத்து காத்திடுவீரே. என்னையும் செட்டை தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, நிந்தைகளோ, அவமானங்களோ அனைத்துமே ஜெயிப்பதற்காக, அந்த சோதனைகளை ஜெயிப்பதற்காக தான் வருகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வார்த்தையினால் இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டித்தார். அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையை பார்த்து, அந்த வார்த்தையை கேட்டு, அந்த வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்று நாம் காத்திருக்கும் பொழுது, நாம் தேவன் யார் என்பதை பார்ப்போம். சங்கீதம் 46:11 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still, be still and know that I am God.
அமர்ந்திருந்து என்றால் இருக்கிற எல்லா காரியங்களையும் விட்டு விட்டு அதை ஒதுக்கி வைத்து விட்டு அவருடைய சமூகத்தில் டோட்டல் சரண்டர். அதை இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த யோபு 21ஆம் அதிகாரம் ஒருவேளை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள இருக்கிறோம்? இதில் துன்மார்க்கர் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு இருக்கிறதே, இதிலிருந்து கர்த்தர் என்னோடு கூட என்ன பேச போகிறார்? தேவனுடைய வார்த்தைகள் சமூலமும் சத்தியமாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த அதிகாரத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுவார். இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது யோபுனுடைய பதில்களாக இந்த அதிகாரம் காணப்படுகிறது. நம்ம ஏற்கனவே நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், சோப்பாருனுடைய அவருடைய நண்பர் ஆகிய சோப்பாருனுடைய அந்த கேள்விகளுக்கு அவர் பேசின அந்த உரைக்கு பதிலாக இங்கு யோபு பதிலளிக்கிறார். அதுதான் இந்த முழு அதிகாரத்தையும் நம்ம பார்க்குறோம். இதில் 1ஆம் வசனத்தில் இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் யோபு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறார், ஒரு முன்னுரை மாதிரி கொடுக்குறார். நான் பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னுரை கொடுக்குறார். அதற்கு பின்பாக 7ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் அவருடைய உரையானது காணப்படுகிறது. அதில் முதல் வசனத்தில் இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் யோபு என்ன பண்ணுறாரு? இந்த உரையை தொடங்குகிறார். தொடங்குவதற்கு முன்பாக அவருடைய பேச்சை அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதிரில் இருக்கிற ஆடியன்ஸை அவர் ப்ரிப்பேர் பண்ணுறார். அப்போ ஒரு ஸ்பீக்கர் முன்னாடி நின்று பேசக்கூடிய ஒரு உரை ஆற்றுகிறவர், ஒரு பேச்சாளர் தன் எதிரில் இருக்கிற நபர்களை பார்த்து அட்ரஸ் பண்ணி பேசணும். அப்போ அவர் இங்கே சொல்லுகிறார், என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேனோ அதை நீ கவனமாக கேளு. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர் பன்மையில் பேசுகிறார். அப்போ எதிரில் அவருடைய 3 நண்பர்களும் இருக்கிறார்கள். அவங்கள பார்த்து இவர் எப்படியாக பேசுகிறார் என்றால், இது நீங்கள் என்னை தேற்றரவு பண்ணுவது போல இருக்கும், ஆனால் நான் இப்போ பேச போகிறேன், நீங்கள் சகித்திருங்க. நான் பேசி முடித்த பின்பு உங்களுடைய காரியத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ இதுவரைக்கும் அவர்கள் செய்தது என்னவென்றால் பரியாசம். அவங்க பண்ண கிரிட்டிசைசேஷன், அவங்க பண்ண எல்லாமே யோபுவை அவங்க பரியாசம் பண்ணினார்கள். அப்போது அவங்க எந்த காரியத்துமே ஆவிக்குரிய ரீதியாக பார்த்து அவர்கள் பேசவில்லை. அவர்கள் மேலோட்டமாக பார்த்து தான் இந்த காரியத்தை, யோபினுடைய வாழ்க்கையை குறித்து அவங்க ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது யோபு தன்னுடைய உள்ளத்தை வெளிப்படுத்துகிறார். 4ஆவது வசனத்தில், நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன். எனக்கு நடந்ததெல்லாம், என்னோடய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் யோசித்து நான் மனுஷங்கிட்டையா நான் சொல்கிறேன்? இல்லை, நான் மனுஷங்கிட்ட சொல்லலை. அப்படியானாலும் என் ஆவி விசனப்படாது இருக்குமோ? அப்போ இந்த இடத்துல யோபு தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறத எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் கொட்ட போகிறார். ஏன்னா இந்த காரியம் நம்ம பார்க்கும் பொழுது அவர் மனுஷனை பார்த்து எதையுமே இங்கே அட்ரஸ் பண்ணலை. கர்த்தருக்கும் பார்த்து இந்த காரியங்களெல்லாம் அவர் சொல்ல போகிறார். அவர் தன்னுடைய வாயை திறந்து பேச போகிறார். ஏன்னா நீ கவனிச்சு பாரு, நான் என்ன பேச போகிறேங்கிறத கவனிச்சு பாரு, நீங்கள் அமைதியாக இருங்க. யூஸ்வலாக நம்ம பார்த்தோம்னா ஒரு நபர் பேசிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேசுகிறத நம்ம அந்த அளவுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து ஒரு கவனித்து நம்ம கேட்க மாட்டோம். அதுவே ஒரு நபர் அவங்களோட வாய்ஸை ரொம்ப சாஃப்டன் பண்ணிட்டாங்க, ரொம்ப மெதுவான பிரதியுத்தரமாக அவங்க பேசுகிறாங்கன்னா நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிப்போம். அந்த மாதிரியான காரியத்தை தான் யோபு இப்போது தன்னுடைய வாயை திறந்து பேச போகிறார். இது நான் நினைக்கும் போது நான் கலங்குறேன், என் நடுக்கம் என்னுடைய மாம்சத்தை பிடிக்கும். அப்போ இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இப்போ அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த பிரச்சனைகள் பார்க்கும் பொழுது அவருடைய சரீர பிரகாரமான பிரச்சனை, அடுத்தது அவருடைய ஆடு மாடுகள்,
கழுதைகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள் எல்லாமே அழிந்து போனது. அப்போ அவருக்கு என்ன வந்துருச்சுன்னா, ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பிரச்சனையும் அவருக்கு வந்துருச்சு. அப்போ இப்படியாக அவருக்கு நெருக்கம், எல்லா பக்கத்துலேயும் நெருக்கம், உடலிலையும் நெருக்கம், பொருளாதாரத்துலேயும் நெருக்கம், ஃபேமிலிலையும் நெருக்கம். ஃபேமிலிலையும் யாருமே இல்லை, ஒய்ஃப் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஏன்னா ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க, நீ தூஷிச்சிரு, நீ ஆண்டவரை விட்டுடு. அப்போ எல்லா பக்கமுமே வந்து நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது யோபனுடைய வாழ்க்கையில். வெரி டார்க் டைம். ஆனாலும் அந்த நேரத்துலையும் யோபு, நம்ம போன அதிகாரத்துக்கு முந்தைய அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்கிற நம்பிக்கை அவருக்குள்ளே இருக்கு. இன்றைக்கு நம்ம அதிகாரத்தை தொடங்கும் பொழுதே ஒரு வசனத்தோடு கூட நான் தொடங்கினேன். பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்றதை அறிந்து கொள்ளுங்கள். ஆல்வேஸ் there are two sides of a coin. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது. துன்பம் என்று வந்தால் இன்பம் ஒன்று இருக்கும், இன்பம் என்று ஒன்று இருந்தால் துன்பம் என்பது இருக்கும், ஆல்வேஸ் இருக்கும். அப்போ யோபினுடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் அவர் ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தில் அவர் வாழ்ந்திருந்தார். ஆனால் நடுவில் சாத்தானுடைய சோதனையினால் அவையெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் மறுபடியும் அவர் ரிசீவ் பண்ண போகிறார். இப்பொழுதும் இந்த 7ஆம் வசனத்திலிருந்து நாம் ஒவ்வொன்றாக நாம் தியானிக்க போகிறோம். வாசிப்போம். 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். இந்த இடத்துல யோபு எந்த மனுஷரை பார்த்தோம் இந்த கம்ப்ளைண்ட்டை அவர் ஏற்படுத்தலை. ஆனால் ஆண்டவர் இடத்துல இந்த கம்ப்ளைண்ட்டை அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? துன்மார்க்கர் ஜீவிக்கிறாங்க, அவங்க பெருகிறாங்க. ஆனால் இதே யோபு நம்ம முன்னாடி அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது துன்மார்க்கர் வந்து ஜீவிக்க மாட்டாங்க. மன்னிக்கவும், ஜோஃபார் வந்து சொல்கிறாரு 20ஆம் அதிகாரத்தில் 4லேருந்து 11 பார்க்கும்போது எல்லா துன்மார்க்கருடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத அந்த 20வது அதிகாரத்தில் நம்ம தியானிக்கணும். அப்போது 20வது அதிகாரமும் 21ஆம் அதிகாரம் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக காணப்படுகிறது. துன்மார்க்கருடைய ஆஸ்தியை அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான், தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளி விடுவார். இப்படியாக அவனுடைய செல்வங்கள் எல்லாம் அவனை விட்டு செல்லும் என்கிறத குறித்து அவன் ஒடுக்கி ஏழைகளை கைப்பட்டு தான் கட்டாத வீட்டை பறித்தபடினால் தன் வயிறு திருப்தி அடைந்து இருந்தபடினாலும் அவன் நிச்சித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை. இதெல்லாம் துன்மார்க்கருக்கு வருகிற காரியமாக ஜோபார் வந்து போன அதிகாரத்தில் சொன்னார். ஆனால் இந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள். துன்மார்க்கருக்கு என்னென்ன விதமான பிளெஸ்ஸிங்ஸ்லாம் இருக்குது, அவனுக்கு ஸ்டில் இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கிறதுங்கிறத பார்க்கும்பொழுது துன்மார்க்கர் ஜீவித்து அவங்க விருத்தாராகி வல்லவராவானேன். எப்படி அவர்கள் பெருக முடியும்? அப்போ இந்த குவெஸ்டின், இந்த கேள்வியை யோபு ஆண்டவர் இடத்துல கேட்குறார். எப்படி விக்கட், எப்படி துன்மார்க்கன் எப்படி வாழ முடியும்? அவன் எப்படி அவனோட லைஃப்பில் அவன் நீண்ட நாள் எப்படி வாழ முடியும்? அவர்களோடு கூட அவங்க சந்ததியும் வாழறாங்க. அவங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய பிள்ளைங்க அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக திடப்படுறாங்க, அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்களே. இது எப்படி நடக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோபு தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் தன் நண்பர்களுக்கும் வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் அந்த கம்ப்ளைண்ட்டை ஆண்டவரிடத்துலையும் அவர் சப்மிட் பண்ணுறார். அடுத்தது அவங்களுடைய வீடுகளை குறித்து அவர் சொல்கிறாரு. அவங்களுடைய வீடுகள் பயம் இல்லாமல் பத்திரப்பட்டு இருக்கும், தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறது இல்லை. சில நேரத்தில் நமக்கே ஒரு குழப்பம் வரும். நான் கர்த்தருக்கு பயந்துருக்கிறேன், கர்த்தருடைய எல்லா காரியங்களையும் நான் கீழ்ப்படினேன், நான் அதை பின்பற்றுகிறேன். ஆனால் என்ன ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்கவில்லையே. ஆனால் அவங்க துன்மார்க்கமாக ஜீவிக்கிறாங்களே,
தேவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்களே, பாவ வாழ்க்கையில் இருக்கிறாங்களே, ஆனால் அவர்கள் ஏன் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்? அவங்களுக்கு லைஃப்பில் எந்த ஒரு குறையும் இல்லையே. தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள் அடங்கிருங்க. ஒவ்வொன்றுக்கென்று ஒரு ஒரு காலம் இருக்கிறது. ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். தெர் இஸ் அன் அப்பாயிண்டட் டைம் ஃபார் எவ்ரிதிங். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம ஒரு இடர்பாடு வழியாக, ஒரு போராட்டத்தின் வழியாக நாம் செல்ல வேண்டும் என்றால், அந்த போராட்டத்தின் வழியாக நாம் செல்லும் பொழுது, அந்த போராட்டத்தை முடித்து விட்டு ஜெயிக்கும் பொழுது, அந்த இடத்துல பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கிறது. அப்படியாகத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், யோபுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம், இரட்டத்தனையான ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக அவர் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் என்று ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அப்போ அது வரைக்கும் யோபு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, டாலரேட் பண்ணுறார். எல்லா விஷயத்தையும் அவர் சகித்து கொண்டு இருக்கிறார். 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில் நம்ம பார்க்குறோம், யோபு தன்னுடைய வாயினால் எந்த பாவமும் செய்யவில்லை. ஒருவேளை அவர் புலம்பலாம், இந்த மாதிரியான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டதே என்று புலம்பலாம். ஆனால் he did not sin against God with his lips. அவருடைய நாவினால், அவருடைய வாயினால் எந்த ஒரு காரியத்தையும் பேசி அவர் எந்த பாவத்தையும் செய்து விடவில்லை. தேவஜனமே, we should be very careful in uttering our words. நம்மளுடைய வாயினால் நாம் சொல்லுகிற காரியங்கள், நாம் பேசுகிற வார்த்தைகள், நம்முடைய துக்கத்தை வெளிப்படுத்தலாம், நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய இமோஷன்ஸை நம்ம வெளிப்படுத்தலாம். ஆனால் நம்முடைய நாவினால் எந்த பாவமும் செய்யாதபடிக்கு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவனும் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு பலனை கட்டளையிட வேண்டும். இந்த இடத்துல இன்னும் துன்மார்க்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய யோபு பக்தர் அடுக்கிக் கொண்டே போகிறாரு. அதில் தேவனுடைய மிலாறு அவர்கள் மேலே வருகிறது என்ன என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய டிசெண்டன்ஸ், அவங்களுடைய சந்ததிகள் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே ஆண்டவரே. அடுத்தது அவர்களுடைய எருது. இப்போ அவங்களுடைய வீடுக்கு அப்புறமா ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா மிருக ஜீவன்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்குற, ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க எத்தனை எருது வச்சுருக்காங்க, கழுது வச்சுருக்காங்கன்னு வச்சு தான் அவங்க எவ்வளோ சொத்து படைத்தவர்கள்ங்கிறத அவங்க கணக்கிடுவாங்க. அதில் அவங்களுடைய எருது பொழிந்தால் அது வீணாகி போகாது. அதாவது எருது கூட பலன் கொடுக்குது. அந்த எருது கூட மலட்டுத்தன்மையாக இல்லாமல் அது கூட பலன் தருகிறதாக இருக்கிறது. அவருடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது. இப்படியாக எல்லாமே அவங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கு. அவங்க தொட்டதெல்லாம் துலங்குகிறதே. அப்போ யோபு தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அப்போ இதெல்லாம் நடக்குதே ஆண்டவரே, இதெல்லாம் நடக்குதே. துன்மார்க்கருடைய காரியங்கள் இப்படியாக இருக்கிறதே, நான் என்ன செய்வேன்? தேவஜனமே, எந்த ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருந்து தன்னுடைய காரியத்தெல்லாம் வெளிப்படுத்துகிறானோ, நிச்சயமாக அந்த காரியத்தை மேற்கொள்ள தேவன் அவனுக்கு பலன் கொடுப்பார். யோபு ஒருவேளை எதிரில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட பேசினாலும் யோபு அட்ரஸ் பண்ணுறது ஆண்டவர்கிட்ட அட்ரஸ் பண்ணுறார். ஆண்டவர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறார். இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நடக்கிறதே ஆண்டவரே. அடுத்ததாக சொல்கிறாங்க, அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க லைஃப், அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. தம்புரு, சுரமண்டலம் அதெல்லாம் எடுத்து பாடி, கிண்ணறம் அதை யூஸ் பண்ணி ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அப்போது எல்லாமே அவங்களுடைய லைஃப்பில் நல்ல ஆசீர்வாதம், நல்ல என்ஜாய்மெண்ட்டு எல்லாமே இருக்கிறதே. இப்போ யோபு தன்னோட லைஃப்பை அவர் ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறார். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? யோபை குறித்து கர்த்தரே சாட்சி சொல்லியிருப்பார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து
பொல்லாப்புக்கு விலகுகிறவராக இருந்தார். ஆனால் இந்த சன்மார்க்கனாகிய யோபனுடைய வாழ்க்கையிலையோ இப்பேற்பட்ட பிரச்சனை காணப்படுகிறது. ஆனால் இந்த துன்மார்க்கனுடைய வாழ்க்கையிலோ இவ்வளோ பிளஸ்ஸிங் இருக்கே ஆண்டவரே. யோபனுடைய வாழ்க்கையில் அவர் ஃபேஸ் பண்ண அவர் எதிர்கொண்ட அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நாமெல்லாம் ஒரு சில பிரச்சனைக்கே துவண்டு விடுகிறோம், ஒரு சில பிரச்சனைக்கே நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறோம், ஒரு சில பிரச்சனைக்கே நாம் ஆலயத்துக்கு வருவதில்லை, ஒரு சில பிரச்சனைக்கே ஆண்டவரை நம்ம தூஷிக்கிறோம். அவர்கிட்ட இருந்தது எல்லாமே போயிடுச்சு. கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போமே. அவருடைய சொத்து, அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவி, கடைசியாக அவருடைய சரீர சுகமும் போனது. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் யோபு தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டார். தேவனுடைய சமூகத்தில் அவர் காத்திருந்தார். அவர் மனசில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி கொண்டிருக்கிறார். அவங்களுடைய நாட்களை பற்றி அடுத்தது சொல்லியிருக்காரு. அவர்கள் செவ்வையானவர்களாக நாட்களை போக்கி ஒரு க்ஷண பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். பார்த்தீங்களா, இந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகிறார்? அப்போ இப்படியெல்லாம் அவங்க வாழுறாங்க. ஆனாலும் ஃபைனலாக என்ன நடக்குதுன்னா, அவங்க எங்கே போகிறாங்க? பாதாளத்தில் போகிறாங்க. தேவஜனமே, 2 வழிகள் இருக்கிறது. ஒரு வழி மிகப்பெரிய வழி, ஒரு வழி குறுகிய வழி. நீங்கள் அந்த மிகப்பெரிய வழியில் போகிறீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும் அந்த வழியில், எல்லாம் நீங்கள் நினச்சது எல்லாமே அந்த வழியில் இருக்கும். ஆனால் அந்த ஒரு குறுகலான பாதையில் போகும்பொழுது நீ நினச்சதை எல்லாமே இருக்காது. ஆனால் அதனுடைய முடிவு பரலோகம். இடுக்கமான வாசல் வழியே நம்ம செல்லும் பொழுது நம்மை நொறுக்கி, நம்மை ஒடுக்கி, கர்த்தருக்காக நம்ம எல்லாவற்றையும் விட்டு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி அவருடைய பாதைகளை நடக்கும் பொழுது நிச்சயமாகவே பரலோகம் நமக்காக காத்திருக்கிறது. அதுவே உலக பிரகாரமான எல்லா காரியத்தையும், எல்லா ஆஸ்தி, எல்லா என்ஜாய்மெண்ட்டு, எல்லாவற்றையும் அதனுடைய வழி ரொம்ப பெருசாக இருக்கிறது. அப்போ அந்த பக்கமாக செல்லும் பொழுது பாதாளம் காத்து கொண்டு இருக்கிறது. we should be very careful in choosing our path. நம்ம எந்த வழியாக போகிறோம்? நம்ம அந்த குறுகலான வழியில் போக போகிறோமா, இல்லை அந்த பெரிய பாதையின் வழியாக நம்ம போகணுமா? இந்த இடத்துல இவங்க என்னதான் இந்த உலகத்தின் பிரகாரமாக அனுபவித்தாலும் மனிதர்களுடைய நாட்கள் எத்தனை என்று வேதாகமம் சொல்லுகிறது? பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், 120 வருஷம் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கும் கொடுத்துருக்கிறார். அதாவது நம்மளுடைய ஆதாம் காலத்தில் பார்க்கும்போது ஆதாம் 930 வருஷம் அவர் வாழறாரு. ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆயுசு நாட்கள் 120. அப்போ அந்த அளவுக்கு தான் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழுகிறதற்கு ஆண்டவரே அலோ பண்ணியிருக்கார். அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? எங்கே போகிறாங்க? ஆண்டவரோடு கூட தான் நித்தியமாக இருக்க போகிறாங்க. அப்போ இந்த உலக வாழ்க்கை என்னது? வெரி டெம்பரரி. இது நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்னா, நித்திய வாழ்க்கைக்கு நம்ம எப்படி வாழப்போகிறோன்றத ட்ரைனிங்கை தான் இந்த உலகத்தில் நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எப்படி நம்ம ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கணும், எப்படி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். அப்போது இந்த இடத்துல நாம் என்ன செய்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பரலோகத்துக்கு போகிறோமா இல்லை பாதாளத்துக்கு போகிறோமாங்கிறது ஃபிக்ஸ் ஆக போகுது. ஆனால் தான் ஆண்டவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ ஆண்டவர் 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 என்று யார் யார் அவருடைய சமூகத்தில் காத்து கொண்டு இருக்கிறார்களோ நிச்சயமாகவே அவங்க ஆண்டவரோடு போவாங்க. நம்ம லாசருவையும் ஐஸ்வர்யவான்னு பார்த்தோம். லாசரு உலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலை, ரொம்ப சிரமப்பட்டார். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான். ஆனால் அதுவே பாருங்கள் பரலோகத்தில் அப்படியே மாறினது. தேவஜனமே, நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, எனக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ்லாம் இஸ் ஆன் த வே, பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் ஆன் த வே. பிளெஸ்ஸிங்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், ஆண்டவரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம தேடுவோம், அவருடைய நீதியை நம்ம தேடுவோம். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வாட் ஆர் வி ஃபோக்கஸிங்? நம்ம என்ன காரியத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம்? இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல, இது ஒரு டெம்பரரி. நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குகிறோம், தண்ணி பாட்டில் வாங்குகிறோம், தண்ணி குடிக்கிறோம்.
குடித்த பிறகு அதோட வேலை முடிஞ்சிச்சு, நம்ம தூக்கி டிஸ்போஸ் பண்ணிடுறோம். ஆனால் ஒரு சில வாட்டர் பாட்டில்ஸ் நம்ம வச்சுருப்போம், நம்ம வீடுகளில் வச்சுருப்போம், அதை திரும்பி திரும்பி யூஸ் பண்ணி ரீஃபில் பண்ணிப்போம். இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் உலக வாழ்க்கை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் நித்திய வாழ்க்கை என்பது ஆண்டவரோடு கூட நம்ம இருக்க போகிற வாழ்க்கை. அப்போ நம்ம டாலரேட் பண்ணோம், இந்த உலகத்தில் தாக்கு பிடிக்கணும். இந்த உலகத்தில் நமக்கு முன்னாடி வர பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், நிந்தைகள் மத்தியில் நம்ம கர்த்தரோடு இருக்கிறோமா? அதுதான் விஷயம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்படியாக யோபு தான் மனசில் இருக்கிறதெல்லாம் இன்னும் அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் அடுத்ததாக அவர் சொல்கிறாரு, அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்பும். எனக்கு கடவுள்லாம் வேணாம், எதுக்கு எனக்கு கடவுள்? கடவுள்னு ஒருத்தர் இல்லாமலே எனக்கு எல்லாமே இருக்குது. நான் என் கடவுள்கிட்ட போகணும், நான் என் கடவுளை வழிபடணும், எனக்கு அவசியமே இல்லை கடவுள். ஏன்னா ஐஸ்வர்யவான்களுடைய மென்டாலிட்டி ஆட்டிடியூட் இப்படி தான் இருக்கிறது. அவங்களுடைய போக்கு எப்படி இருக்குது? எனக்கு எல்லாமே இருக்குது, நான் ஏன் போய் கடவுள்கிட்ட போகணும்? அப்போது அந்த ஐஸ்வர்யம்ங்கிறது கண்ணை மயக்குகிறதாக இருக்கிறது. எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. அவங்களுக்கு தேவை பணம் 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 பணம். தேவ ஜனமே, அளவுக்கு மிஞ்சி பணம் போனாலும் டேஞ்சர் தான். தேவையான அளவு பணம் நம்ம இருக்கும் பொழுது தான் நம்ம அந்த பணத்தை ஆள முடியும். இல்லைனா அந்த பணம் நம்மளை ஆளும். நம்ம மனசு, இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசுன்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்குது? உன்னுடைய இருதயத்தில் வசனம் இருந்துச்சுன்னா வசனத்தை நம்ம பேசுவோம். இருதயத்தில் பாசிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா அது வழியில் வரும். ஆனால் இருதயத்தில் அந்த அந்த பணத்தை குறித்துதான காரியங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வாயை திறந்து பேசும்போதெல்லாம் பணம் பணம், பணத்தை எப்படி பெருக்கிறது, அவங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலே வராது. இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறாங்க. ஆனால் அது சதம் அல்ல, அது டெம்பரவரி. நமக்கு ஆண்டவர் பணத்தை கொடுத்தா கூட நாம் தான் பணத்தை ஆள வேண்டுமே தவிர பணம் நம்மை ஆளக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. we should be very careful in handling our money. இந்த இடத்துல யோபு சொல்லியிருக்கிறாரு, அவங்க ஆண்டவரே நோக்கி, எனக்கு ஆண்டவரே வேணாம், நீ தூரமாயிரு ஆண்டவரே, என் கிட்டவே வராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை எதுவும் கரெக்ட் பண்ணாத, நான் இப்படி தான் இருப்பேன். நீங்கள் செல்வந்தர்களை பார்த்தோம்னா, செல்வந்தர்களை போய் மினிஸ்டர் பண்ணி அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறதற்கு ஆட்கள், ஊழியர்கள் இல்லை. ஆனால் ஒரு சில செல்வந்தர்கள் கர்த்தர் கிருபையில் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கெல்லாம் விலகி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற செல்வந்தர்களும் இன்றைக்கு இருக்கிறாங்க. ரெண்டு சைடுமே இருக்காங்க. அடுத்தது இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆண்டவருடைய வழி எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஆண்டவருடைய வழிகளை அறிய விரும்பும். எங்களுக்கு வேணாம், நாங்கள் ஏன் அறிஞ்சிக்கணும்? அப்போ அவங்களுடைய மனசு ஃபுல்லாக என்ன, இப்படியே தான் நான் இருக்க போகிறேன், இந்த உலகத்திலே அப்படியே என்னுடைய வாழ்க்கை இருக்க போகிறது இல்லை, இது டெம்பரரி, இது நிரந்தரம் அல்ல, இது அநித்தியமானது. அடுத்ததாக நம்ம அப்படியே இந்த வசனங்களை வாசித்து கொண்டே செல்வோமானால், சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்றார்கள். அப்போது ஆண்டவரே மறந்து அவங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க சொல்கிறாங்க. அவர்களுடைய கண்களானது மறைக்கப்பட்டு இருக்கிறது. நான் ஏன் ப்ரே பண்ணணும்? ஒரு சிலவங்க பணம் அதிகமாக வரும்போது ஊழியங்களை கூட ரொம்ப அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறத நம்ம நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம பார்த்துருக்குறோம். தேவஜனமே, ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்குற காலம் என்று ஒன்று வரும். அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறது போல, இந்த உலகத்தில் அவருக்காக, அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்காக நீங்கள் என்னென்ன காரியங்களை விதைக்க வேண்டுமோ விதைங்க. இது விதைப்பின் காலம். இதை எல்லாவற்றுக்கும் ரிவார்டு நீங்கள் பரலோகத்துக்கு செல்லும் போது அந்த ரிவார்டெல்லாம் நீங்கள் வாங்குவீங்க, அந்த கிஃப்டெல்லாம் நீங்கள் வாங்குவீங்க. அதில் தொடர்ந்து போங்க.
தொடர்ந்து டாலரேட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்க. இவங்கள பார்க்காதீங்க, அவங்கள பார்க்காதீங்க. ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் காட். ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் காட். ஆண்டவரை மாத்திரம் பார்த்து நம்முடைய ஓட்டத்தை நம்ம தொடர்ந்து ஓடுவோம். விசுவாசத்தை தொடங்குகிறவர் அவர், முடிக்கிறவர் அவர். அவர் தான் நம்முடைய விசுவாசத்தை முடிக்க போகிறார். இந்த உடலிலிருந்து நம்முடைய உயிர் வெளியில் பிரியும் பொழுது அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் பிரியாது. அவரோட பெர்மிஷனோடு தான் ஆவி சரீரத்திலிருந்து போகும். அப்போ எல்லா கண்ட்ரோலுமே அவருடைய கரத்தில் தான் இருக்குது. ஆனால் சில நேரத்தில் நமக்கு என்ன தோணுது, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்காரா, ஏன் இந்த மாதிரி கெட்டவங்கெல்லாம் இவ்வளோ வளர்ந்துருக்குறாங்க, இவ்வளோ பெருகி இருக்கிறாங்க, நல்லவங்களுக்கு ஏன் எதுவுமே நல்லது நடக்க மாட்டுது? வெயிட் வெயிட், பீ ஸ்டில், பீ ஸ்டில். அந்த பீ ஸ்டில்லுங்கிற அந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால், நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம வாயை திறந்து பிதற்றக்கூடாது. வாயை திறந்து நிறைய காரியங்களை நம்ம அலப்பக்கூடாது. இன்னும் யோபு மேற்கொண்டு சொல்கிறார், ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. நம்ம சொல்லலாமா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாகப்பா. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொண்டு இருக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். ஆமா, அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தர் தனக்கு பிரியமானவர்களுக்கு சுகநித்திரை வர பண்ணுவார். எத்தனை ஐஸ்வர்யவான்கள் தூக்கம் இல்லாமல் சிரமப்படுறாங்க தெரியுமா? எத்தனை ஐஸ்வர்யவான்கள் லைஃப்ல சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் சிரமப்படுறாங்க. பணம் ஒன்று தான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கக்கூடாது. தேவன் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்று தான் நம்ம வாழ்க்கையை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படியாக இன்னும் இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போல, பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போல இருக்கிறாங்க. பதறுங்கிறது என்ன? அந்த நெல் மணி மேலே இருக்கிற அந்த ஒரு சிம்பிளான ஒரு கவர். அதை என்ன பண்ணுவாங்க, நெல் அறுவடை செய்து முடித்த பிறகு அவர்கள் புடைக்கும் பொழுதே அந்த பதறானது பறந்து போகும். அது ஒன்றுமே கிடையாது. அதோட லைஃப் வெரி வெரி ஷார்ட், ரொம்ப ரொம்ப ஷார்ட். அது போல தான் துன்மார்க்கரும் காற்று பறக்கடிக்கிற பதரை போல் அவங்க போவாங்க. அப்போ ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக யோபு ஒன்னொன்னையும் சொல்கிறாருன்னா, அவருடைய வாழ்க்கையை பார்த்து நாம் இந்த காரியங்களெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். துன்மார்க்கருக்கு இவ்வளோ இந்த மாதிரியான காரியங்கள் இருந்தாலும் அது சதம் அல்ல, அது நிரந்தரம் அல்ல. நீங்கள் கற்றுக்கோங்க. அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்றதை யோபு இன்றைக்கு நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய வேத வசனமானது, வசனங்கள் எல்லாமே எல்லா காலத்திற்கும் பொருந்தும். சில புக்ஸ் இருக்குது, நம்ம சொல்லுவோம் இது இந்த காலத்துக்கு மட்டும் தான் பொருந்தும், இது இந்த காலத்துக்கு மட்டும் தான், இது அவுடேட்டட், இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க, இது அப்டேட்டட் ரிவிஷன் என்று சொல்லுவோம். இப்போது ஒரு சில புஸ்தகங்கள் இருக்குதுன்னா அவங்க பாட்டு எடிஷனாக அடுத்தடுத்து போட்டுகிட்டே போவாங்க. இது 20th எடிஷன், இது 40th எடிஷன், இது 50th எடிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலகட்டத்துக்கு எல்லாமே மாறிடுச்சு. அதனால் புதுசாக என்ன பண்ணுறாங்க, அந்த புக்குங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் என்றைக்குமே ஒரே நிலைத்தன்மையாக இருப்பது கர்த்தருடைய வேத வசனம் மாத்திரமே. இதற்கு எந்த எடிஷன்ஸும் தேவையில்லை, ஆன் அண்ட் ஒன்லி எடிஷன். ஏன்னா கர்த்தரே இந்த வசனங்களை எழுதியிருக்கிறார். அப்போ இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்ம கூட பேசுறது, துன்மார்க்கருடைய வாழ்க்கை எவ்வளோ நிரந்தரமே இல்லாமல் இருக்கிறது. அப்போ நீ அந்த மாதிரியான காரியங்களை இச்சிக்காத, நீ என்ன மட்டும் பாரு என்கிறத குறித்து தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அடுத்தது, அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும், சர்வ வல்லவருடைய உக்கிரத்தை குடிப்பான். தேவஜனமே, தேவஜனமே, என்னோட ப்ரேயர், ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரேயர் என்ன அப்படின்னா, உங்கள் கோபாக்கின ஏமல் வரக்கூடாது. நம்ம செய்கிற காரியத்துக்கெல்லாம் ஆண்டவர் கோபப்பட்டு, அவருடைய கோபம் நம்ம மேலே வந்துச்சுன்னா நம்ம தாங்கவே மாட்டோம். நம்ம மட்டும் இல்லை, நம்மை சார்ந்து இருக்கிறவர்களுக்காகவும் இப்பேற்பட்ட ப்ரேயர் நீங்கள் பண்ணணும். ஆண்டவரே உங்கள் கோபம் அவங்க மேலே வரக்கூடாதுப்பா, உங்கள் கிருபை தான் அவங்க கூட இருக்கணும், வேறு எதுவுமே நமக்கு வேண்டாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய உக்கிரத்தை அவன் குடிப்பான். எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குது பாருங்கள். யோசித்து பார்க்கவே பயமாக இருக்கிறது.
அப்புறம் அவனுடைய மாதங்கள் பற்றி சொல்லுது. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க சந்ததிங்க பெருகும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ அப்படியே யோபு சொல்லுகிறார், அவங்களுடைய மாதங்களின் தொகை கூட எப்படி படுத்தான் குறுக்கப்படுகிறது. அவனுக்கு பிற்பாடு அவன் வீட்டை பற்றி அவனுக்கு இருக்கும் விருப்பம் என்ன? இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ள போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா காரியத்தை தாக்கு பிடிக்க போகிறோம். அந்த இடத்துல இருந்தாலே போதும். இப்போ பிள்ளைங்க போயிருக்காங்க ஸ்கூலுக்கு, அவங்க அந்த அட்மாஸ்ஃபியரில் இருந்தாலே போதும், அவங்க படிச்சிருவாங்க. சரிதானே? அதே பிள்ளை வீட்டில் இருக்குது, அதே பிள்ளை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பொழுது போக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா படிப்பு ஏறாது. ஆனால் படிக்கிற பசங்க கூட அந்த ஸ்கூல் அட்மாஸ்ஃபியரில் டீச்சர்ஸ் கூட இருக்கும் பொழுதே அவனால் ஒரு 100% அவன் மைண்டுக்குள்ளே ஏறலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 50% தான் அவன் மைண்டுக்குள்ளே ஏறும். அப்போ தேவஜனமே, நாம் கர்த்தர் 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 என்று அவரை நோக்கி நம்ம இருக்க போகிறோம். நம்ம சர்ச்சில் அடிக்கடி நம்ம பாஸ்டர் சொல்கிற ஒரு காரியம், நீங்கள் எந்தெந்த இடங்களில் இருக்க வேண்டும்? உங்களுடைய வீடு, உங்களுடைய வேலை ஸ்தலம், உங்களுடைய சபை. இது மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸ், அதாவது உலகத்தில் போய் தினசரி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன பண்ணுமா, வீடு விட்டால் அவங்களோட வேலை விட்டால் அவங்களுடைய ஆலயம். அதாவது ஈவினிங்கில் கூட வந்து கர்த்தருடைய காரியங்களை செய்வதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதுவே ஃபுல் டைமாக ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிற பிள்ளைகள் வீடு விட்டால் ஆண்டவருடைய வேலை. ஆமாம், இதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இதுதான் நமக்கு பல காரியங்களை, இப்போ கிடையாது, இம்மைக்குரிய பல காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு இதுதான் வழி. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம செலவு பண்ணுற ஒரு நிமிஷமும் நமக்கு பலன். அவருடைய சமூகத்தில் செலவு பண்ணுற ஒரு நிமிஷம் கூட பலன். அவர் வரும்பொழுது பிரிப்பார். செம்மறியாடை தனியாக பிரிக்க போகிறார். எல்லாவற்றையும் பிரித்து கர்த்தர் பலன் கொடுக்க போகிறார். அப்போ அதற்கு முன்னாடி யோபு வந்து நமக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்படிலாம் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க, இதெல்லாம் பார்த்து மயங்கி போயிடாதீங்க. உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாரால் ஆகும்? தேவன் தான் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவராக இருக்கிறார். அவருக்கே நம்மளால் என்ன செய்ய முடியுமா? நீதியை சொல்ல முடியுமா? அதாவது அவருடைய ஃபீலிங்ஸ், அவருடைய இமோஷன்ஸ் மாறி மாறி வர்றத நம்ம பார்க்குறோம். அவருடைய நிர்வாகத்தோடு சுகத்தோடு வாழ்ந்து குறைவற்ற பலன் உள்ளவனாக சாகிறான். அந்த இடத்துல நீடித்த நாட்களாக இருக்கிறான்னு பார்க்குறோம். இந்த இடத்துல இப்படி இருக்கிறதாக பார்க்குறோம். அடுத்தது நம்ம மேற்கொண்டு பார்க்கும்பொழுது அவங்களுடைய வீட்டில் இருக்கிற செல்வம் குறித்து, அவன் எலும்புகளில் இருக்கிற புஷ்டியை குறித்து, அதுக்கப்புறமா அவன் மனக்லேசத்தோடு அவன் இறக்குறான் அப்படிங்கிறத காரியங்கள் குறித்து வருகிறது. அப்போது கடைசியாக 28ஆம் வசனம் சொல்லுகிறது, இருவரும் சமமாக தான் மண்ணிலே படுத்து கொள்ளுகிறார். துன்மார்க்கணும் சன்மார்க்கணும் எல்லாருடைய முடிவும் வரும்பொழுது அவன் எங்கே தான் போய் படுத்து கொள்ளுகிறாங்க? மண்ணில் தான் படுத்து கொள்ளுகிறாங்க. ஒரு ஆவிக்குரிய மனுஷன், கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்த மனுஷனுக்கு மரணம்ங்கிறது முடிவல்ல, இட்ஸ் அ கம்மா. அதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் உலக பிரகாரமாக இருக்கிறவங்க இதுதான் உலகம், அவ்வளோதான், இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுவோம், அந்த ஆட்டிடியூடோடு கூட அவங்க இருக்கிறதுனால அவங்க பரலோகத்துக்குரிய காரியங்களை அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை, மேலானவைகளை நாட வேண்டும். மேலானவை எது? பரலோகம். மேலான காரியங்களை நாம் நாடும் பொழுது தான் மேலான இடத்துக்கு நம்மளால் செல்ல முடியும். ஒரு சில பிள்ளைகள் பார்ப்போம், புக்கில் இருக்கிறது எல்லாமே படிப்பாங்க. நான் எல்லாமே படித்தாதான் ஓரளவுக்கு அது எனக்கு ஞாபகம் வரும். குறைவாக படித்தோம்னா அந்த குறைவுலேருந்து அவங்களால என்ன பண்ண முடியாது? ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. தேவஜனமே, மேலானது காரியம் எது? ஆண்டவருடைய காரியம்தான். ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய ஊழியம். மேற்கொண்டு பார்க்கும் பொழுது, இதோ நான் நினைவுகளையும் நீங்கள் என்னை பற்றியும் அநியாயமாய் கொண்டிருக்கும் ஆலோசனைகளையும் நான் அறிவேன். பிரபுக்களுடைய வீடு எங்க? துன்மார்க்கருடைய கூடாரம் எங்க? வழி நடந்து போகிறவர்களை நீங்கள் கேட்கவில்லையா?
அவர்கள் சொல்லும் குறிப்புகளை நீங்கள் அறியவில்லையா? நிறைய கொஸ்டின்ஸ் அவர் கேட்குறார் யோபு இந்த அதிகாரத்தில். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே, அப்போ நின்று நிதானித்து டிசர்ன் பண்ணணும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது? பகுத்து அறிகிற ஆவியை தேவன் நமக்கு கொடுப்பாராக. பகுத்து அறிய வேண்டும். துன்மார்க்கர் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவனுடைய கோபாக்கினை நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். அவனுடைய வழி அவன் முகத்துக்கு முன்பாக தூண்டி காண்பிக்கிறவன் யார்? அவன் செய்கைக்கு தக்க பலனை அவனுக்கு சரி கட்டுகிறவன் யார்? துன்மார்க்கனுக்கு போய் நம்மளால் அட்வைஸ் பண்ண முடியாது. இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். அவனுக்காக ப்ரே பண்ணலாம். ஆண்டவரே தான் அவனோட வழியை நம்ம மாற்ற வேண்டும். ஆண்டவரே தான் அவங்கள தொடணும். ஏன்னா நம்ம போய் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியாது. நம்ம போய் பேசி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். கடைசியாக அவர் சொல்லுகிறாரு, அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான். அவன் கோரி காக்கப்பட்டிருக்கும் பள்ளத்தாக்கின் புல்பத்தை போல அவனுக்கு அது இன்பமாயிருக்கும். அவனுக்கு முன்னாக எண்ணிறைந்த ஜனங்கள் போனது போல அவனுக்கு பின்னாக ஒவ்வொருவரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்லுகிறது என்ன? உங்கள் மறுமொழிகளில் உண்மைக்கேடு இருக்கிறது என்றார். ஃபைனலாக அவர் தன்னுடைய நண்பர்களை குறித்து சொல்லிட்டாரு. நீங்கள் எனக்கு வீணாக ஆறுதல் சொல்கிறீங்க, எனக்கு என்ன நடக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். தேவஜனமே, பொல்லாப்புக்கு பயந்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவராக இருந்த யோபுக்கு நிஜமாக ஆண்டவர் கம்யூனிகேட் பண்ணியிருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரோடு கூட அவருக்கு அந்த உறவு இருந்ததுனால தான் இவ்வளோ நாள் அவர் தாக்கு பிடிக்கிறாரு. இன்னும் பெரிய காரியங்களை வரப்போகிற அதிகாரத்துலேயும் நம்ம பார்ப்போம். இந்த அதிகாரத்திலேருந்து தேவன் நம்மோடு கூட பேசின காரியங்கள் நிறைய. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்றார். ஜஸ்ட் கீப் கோயிங். ஃபோக்கஸ் ஆன் காட். ஃபோக்கஸ் ஆன் காட். இந்த காரியங்களெல்லாம் இப்படியே இவங்க கூட இருக்க போகிறது இல்லை. இது மாறும். இந்த காரியங்களெல்லாம் மாறும். தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான் நம்மோடு கூட நிலையாய் நிற்க போகிறவர். அவர் மாத்திரம்தான். அவர் தான் நம்முடைய செல்வமாக இருக்கிறார். நம்ம எத்தனையோ செல்வங்களை ஓடி ஓடி நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் தான் நமக்கு தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு குறைவற்ற செல்வமாக இருக்கிறார். மறுபடியுமாக அந்த பாட்டை நம்ம பாட போகிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர் மாத்திரம்தான் நமக்கு நிலையானவராக இருக்கிறார், குறைவற்றவராக இருக்கிறார். உங்கள் உள்ளத்தை பார்த்து நீங்களே சொல்ல போகிறீங்க, நீ ரிலாக்ஸ் பண்ணு. ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை நீயே ரிலாக்ஸ் பண்ணு. என்ன சூழ்நிலையிலும் நான் கர்த்தரோடு கூட உயர்வேன். எனக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயம் உண்டு. என் தேவனை எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். Everything is ruled by my God and he is the creator of the heaven and the earth. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் அவர்தான். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் அவர்தான். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. ஜஸ்ட் அவரை நம்ம நம்புவோம். நம்ம நம்பிக்கையெல்லாம் அவர் மேலே வைப்போம். உங்கள் பாரத்தெல்லாம் அவர் மேலே எடுத்து வைங்க. அவரே நம்ம வந்து ஆதரிப்பார்.
பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் டாடி. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும் தகப்பனே. இந்த யோபு 21ஆம் அதிகாரம் மூலமாக ஆண்டவரே அநேக வார்த்தைகளால் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுதும் தெய்வ சித்தம் எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாக அப்பா உம்முடைய சித்தத்தை எங்கள் மத்தியில் வார்த்தைகளாக நீர் வெளிப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை முழுவதுமாக பலப்படுத்தப் போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. சகல துதிகன மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். யோபு 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனம். என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள், இது நீங்கள் என்னை தேற்றரவு பண்ணுவது போல் இருக்கும். நான் பேச போகிறேன், சகித்திருங்கள். நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இந்த வசனங்களில் யோபு தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தன்னுடைய நண்பர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் சொல்லுகிறார், நான் பேசுவதை நீங்கள் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு கேட்டு பின்பு என்னுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் பரியாசம் பண்ணுங்கள் என்று அவர் தன்னுடைய கருத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வசனங்களை படிக்கும் பொழுது இந்த வசனங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் நாம் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோமா, இல்லை சகிப்புத்தன்மை இல்லாதபடி வீணான வார்த்தைகளை பேசி மற்றவர்கள் இருதயத்தை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா என்று அநேக நாட்களில் நாம் பார்க்க போனால் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் சகிப்புத்தன்மை இல்லாதபடி மற்றவர்கள் இருதயத்தை காயப்படுத்தும்படியாக அவர்களுடைய கருத்தை கூட கேட்க பொறுமை இல்லாதபடி நான் அவர்கள் இருதயத்தை காயப்படுத்தி இருக்கிறேன். இந்த நாளில் இந்த வசனங்கள் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எந்தெந்த இடங்களில் மற்றவர்கள் இருதயத்தை காயப்படுத்தும்படியாக சகிப்புத்தன்மை இல்லாதபடி அவர்களுடைய கருத்துக்களை கேட்க கூட நமக்கு பொறுமை இல்லாதபடி நாம் இருந்திருக்கிறோமோ, இந்த நாளில் நாம் ஒரு விசையாக நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் அத்தனை பாடுகளை சகித்து சிலுவையிலே அவர் மரித்தார். இந்த நாட்களிலும் நாம் அவருடைய பிள்ளைகளாகி நாம் நம்மை நாமே உற்று ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய பிள்ளைகளாகி நாம் அவர் பொறுமையை நாம் காத்து கொண்டிருக்கிறோமா, இல்லை சகிப்புத்தன்மையோடு இருக்கிறோமா, இல்லை மற்றவர்கள் மீது இரக்க குணத்தோடு அவர்கள் கருத்துக்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோமா என்று நம்மை நாமே இந்த நேரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் வேத வசனம் கூறுகிறது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று. அப்படிப்பட்ட பொறுமையுள்ள இருதயத்தை தேவன் என்று நமக்கு கட்டளையிடும்படியாக, சகிப்புத்தன்மையுள்ள இருதயத்தை தேவன் நமக்கு தரும்படியாக, மற்றவருடைய கருத்துக்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து அவர்களுடைய பாடுகளின் வழியாய் நாம் போய் பிரவேசித்து அவர்களுக்கு இரக்கம் பாராட்டக்கூடிய இருதயத்தை தரும்படியாக இந்த நாளில் நம்மை நாமே தேவனுடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் அமர்ந்திருந்து தேவனே கர்த்தரே தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நாம் முன்பாக கடந்து வருவோம். நம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நமக்கு தரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு இடைப்படும்படியாக நம்மை நாம விட்டு கொடுப்போமா? உயர்ந்திடுவீரும்
தகப்பனே. அப்பா இந்த நாள் வரை ஆண்டவரே சகிப்புத்தன்மை இல்லாதபடி மற்றவர்களை பரியாசம் பண்ணி கொண்டிருந்த இருதயம் எங்களில் காணப்பட்டார். ஒரு விசையாக அப்பா எங்கள் இருதயத்தை உடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற டாடி. அப்பா நீர் எப்படி அப்பா பொறுமையோடு அப்பா பாடுகள் படும் பொழுது சகிப்புத்தன்மையோடு இருந்தீரோ அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. மற்றவர்களோட மீது இரக்கத்தை பாராட்டினீரே ஆண்டவரே, அப்படிப்பட்ட இருதயத்தை இந்த நாளில் எங்களுக்கு கட்டளை இடுங்க டாடி. அப்பா மற்றவர்களின் கருத்துக்களை நாங்கள் கேட்க அப்பா எங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு கட்டளை இடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே அப்பா உங்களுடைய வல்லமைகள் மத்தியிலே கடந்து வரட்டும் டாடி. அப்பா உங்களுடைய அபிஷேகங்கள் மத்தியிலே இறங்கட்டும். ஹோரி பரபோ ஷபரி பாந்தரபா கரபரபரபா ஹோரி பாபா 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 ரே ஷபரி பாந்தரபா கரபரபரபரபரபரபா ஹோரி பாபா பாபா ரி கரபாந்தரபா தரபோ ஷரே தரபா கரபரபா. பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய அசைவாடுதல் இந்த இடத்துல கடந்து வரட்டும் தகப்பனே. எங்கள் இருதயத்தை ஒரு விசையாக ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்து அப்பா நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக மற்றவர்களுக்கு இரக்கத்தை பாராட்டக்கூடிய இருதயத்தை இந்த நாளில் எங்களுக்கு நீர் கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்பட்டதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இப்பொழுதும் எங்கள் இருதயத்தை அப்பா நீர் மறுரூபமாக்கியதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒரு விசையாக எங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் யாரையேனும் பரியாசம் பண்ணியிருந்தால் எங்களை ஒரு விசையாக ஆண்டவரே மன்னிப்பீராகப்பா. இந்த வேளையில அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவரே நீரே தேவன் என்பதை அறிந்து மற்றவர்களுக்கும் நாமத்தை நாங்கள் அறிவிக்க கூடியவர்களாக இந்த நேரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. அப்பா யார் யாரெல்லாம் இருதய காயப்பட்டவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய வேத வசனத்தை சொல்லி தேற்றுகிற தேற்றவாளனாக இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீரே எங்களை ஆளுகை செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. சகல துதி கன மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இப்பொழுதும் சில மணித்துளிகள் ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே அமர்ந்திருக்க போகிறோம். Be still and know that I am your God. அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க போகிறோம். நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் கடந்து போகிற எல்லா விதமான துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அவற்றிலிருந்து நாம் ஜெபிக்க வேண்டுமா? அவற்றிலிருந்து நாம் ஜெயிக்க வேண்டுமா? அவருடைய சமூகம் மாத்திரம்தான் அதற்கு பதில். சிறிது நேரம் அப்படியே அமைதியாக அமர்ந்திருக்க போகிறோம். நான் அவருடைய சமூகத்தில் அமர்க்க போறேன்ப்பா. நான் உமக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய ஆலோசனை இல்லாம எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. உங்களோட பெர்மிஷன் இல்லாம யாரிடத்துலையும் பேச மாட்டேன் ஆண்டவரே. ஒரு மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கூட நான் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் பேச போவேன்ப்பா. நான் உமக்காக காத்திருப்பேன். நீங்க என் வாழ்க்கையை ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க என் மனசை ஆளுகை செய்யுங்கப்பா. என் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன்ப்பா. நானே ஒரு தீர்மானம் எடுக்க மாட்டேன்ப்பா. எந்த விஷயத்தையும் நானே டிசைட் பண்ண மாட்டேன்ப்பா. பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனைக்காக நான் காத்திருப்பேன். சகிப்புத்தன்மையோடு கூட இருப்பேன் ஆண்டவரே. நீடிய பொறுமையோடு கூட இருப்பேன் ஆண்டவரே. நீடிய பொறுமையை எனக்கு நீங்க கொடுங்கப்பா. எனக்கு நீடிய பொறுமையை கொடுங்கப்பா. விரும்புகிற காரியம் வருகிற வரைக்கும், என்னுடைய பிரச்சனை போற வரைக்கும் நான் நீடிய பொறுமையோடு கூட உடைய சமூகத்துல அமர்ந்திருக்க
எனக்கு உதவி செய்யுங்க. உங்க மேல அசையாத விசுவாசத்தோடு கூட அமர்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. சமூகத்துல என்ன ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன், குடும்பத்துல இருக்கிற அனைவரையும் ஒப்பு கொடுக்குறேன். நாங்க எல்லாரும் உங்களுடைய சமூகத்துல அமர்ந்திருந்து நீங்க தான் எங்களுடைய தேவன்னு பார்க்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இந்த நாள்ல பொறுப்பெடுத்து நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் நீங்க எங்க கூட இருங்க. இந்த மாசம் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும் என் கூட நீங்க இருங்க. குதிரையுடைய கடிவாளம் எப்படி ஓட்டுகிறவனுடைய கரத்துல இருக்கிறதோ அதே போல என் லைஃபோட கண்ட்ரோலை நீங்க எடுங்கப்பா. சொல்லலாமா? என் லைஃபோட கண்ட்ரோலை நீங்க எடுங்கப்பா. என் லைஃபை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. என் பேச்சு, என் நட, என் உடை, என் பாவனை, என் செயல்கள், என் வாழ்க்கை எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. I'm totally yours, Lord. I'm totally yours, Lord. நான் உமக்கு சொந்தம். இதோ இந்த பிரசன்னத்தோடு கூட இந்த நாளை நாம் தொடங்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நீங்க தொடர்ந்து அமர்ந்திருக்கலாம்.